ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக சுரேந்தர் வந்திருக்காரு. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில ஒரு ஆணுடைய பார்வையில எப்படிப்பட்ட பெண்களை பிடிக்கும், என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் எதிர்பார்க்கிறான். இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் சுரேந்தர், எப்படி இருக்கணும் ஒரு பெண் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும்? லிப்ஸ்டிக்கே போடக்கூடாதா? இல்ல ஃபர்ஸ்ட் அது நல்லா இருக்கிற எதுக்கு அதை எப்படி எல்லாம் சாப்பிடுவாங்க? லிப்ஸ்டிக் போட்ட பிறகு ஒரு பொருள் எடுத்து வாயில வைக்க முடியாது. ஏங்க அது அவங்களோட அக்கறைங்க, அவங்க எப்படியோ சாப்பிடுறாங்க, நீங்க அதுலதான் ரொம்ப அக்கறைப்படுற மாதிரி. அழகான முதல்ல ஆண்டவன் படிச்சிருக்கோம், எதுக்கு பெயிண்டிங் போடுற பாடுறா? அழகான முதல்ல ஆண்டவன் படைக்கும் போது அதுக்கு எதுக்கு பெயிண்ட் அடிக்கணுங்கிறீங்க? ஆமா, நியாயமான விஷயம். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேய் மாதிரி அந்த தலைமுடி எவ்வளவு நீளமான தலைமுடி எதுக்கு பேய் மாதிரி விட்டு போறாங்க? அது ரப்பர் பேண்ட் போட்டு போனானா? ஓ, ரப்பர் பேண்ட் போட்டுட்டு போனா என்ன அப்படின்னு கேக்குறீங்க? ஆமா, அது கொஞ்சம் சமூக அக்கறையோட செயல்படுறாரு. வேற இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் வேற ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருக்குதா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் சுடிதார் போட்டு சொல்லுங்க. சுடிதார் போட்டு போதும், துப்பட்டா போட்டு போக சொல்லுங்க. ஓஹோ, சுடிதார போடுங்க முதல்ல, அதுக்கு பிறகு முக்கியமா துப்பட்டாவையும் போடுங்கிறாரு. இவ்வளவு ஒரு சமூக அக்கறையோட செயல்படக்கூடிய சுரேந்தர் மாதிரியான ஆண்மகன்கள் இருக்கும் பொழுது சோ பெண்கள் ஒண்ணு சொல்றதுக்கு இல்லைங்க. சோ இன்னைக்கு ஆண்கள் அவங்களுடைய பார்வையில ஒரு பெண்ணுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும், என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் அவங்களுடைய மனசுல இருக்குது, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நேத்து நம்முடைய தோழிகள் ஒரு ஆணுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அதுக்கு டிட் ஃபார் டாட்டோ ரிவெஞ்சோ கிடையாது. பெண்களின் உலகம் அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்ததுங்கிறத நேத்து ஷோல பார்த்தோம். இன்னைக்கு ஆண்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒன்லி ஆன் எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டியில தினசரி நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் கான்டெஸ்ட்கள், அப்டேட்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. facebook.com/radio city இந்தியால மறக்காம லைக் பண்ணுங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. நம்ம கூட பேசுறதுக்காக அஸ்வத் வந்திருக்கிறாரு. ஒரு பெண் எப்படியெல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிருந்தா ஒரு ஆணுக்கு பிடிக்கும்? அஸ்வத், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மாடர்ன் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டபடி போடுறாங்க. சரி, பட் உண்மையாலே ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுனா அவ ஃபர்ஸ்ட் பாக்குறவன் சிரிப்பு தான் பாப்பான். ஓ, ஓகேங்களா? எந்த பையனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட சிரிப்பை பாப்பான். அந்த சிரிப்புக்கு மேல அந்த நெத்திய பாப்பான். ஓ, அந்த நெத்தில ஒரு சின்னதா ஒரு பொட்டு. வாவ். அந்த சின்ன பொட்டு மனசுல அப்படியே ஒரு ஓ மை காட் அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். என்னங்க நீங்க அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ஒரு உருவத்தை கொண்டு வந்து நிறுத்துறீங்களேங்க. ஆஹா, ரொம்ப ரசனையா பேசினாரு அஸ்வத். ஆனா அதுக்குள்ளாருமே அவருடைய லைன் ஏதோ ப்ராப்ளம்னால டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சோ இதே போல ஒரு பெண் எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருந்தா ஒரு ஆணுக்கு பிடிக்கும்? ஒரு ஆணாக உங்களுடைய ரசனை என்ன, எதிர்பார்ப்பு என்ன? உங்களுடைய உணர்வுகளை ரேடியோ சிறியல் பகிர்ந்துக்க நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 426-999-426 999911. ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. லவ் குருவோட நீங்க கேட்டு இருக்கிறது எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஜினோ வந்திருக்காரு. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ஒரு பெண் எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸிங் பண்ணும்? ஒரு ஆணாக உங்களுடைய ரசனை என்ன, எதிர்பார்ப்பு என்ன? உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஜினோ, என்ன மாதிரி உங்களுடைய ரசனை சொல்லுங்களேன். சுடிதார், அதுக்கப்புறம் ஃபுல் சாரி. சுடிதார் இல்லைன்னா ஃபுல் சாரி, ஒரு சின்ன பொட்டு, ஒரு சின்ன ஒரு கொலுசு, ரொம்ப அழகா இருப்பாங்க பாக்க. ஓகே, மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பிடிக்காது உங்களுக்கு? இல்ல குரு, அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் பிடிக்காதுன்னு இல்ல, ஆனா அதுல சிலது பிடிக்காது. எனக்கு ஜீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு ஜீன்ஸ் போட்டுட்டு சுடிதார் மெட்டீரியல் போட்டிருந்தா ரொம்ப அழகா இருப்பாங்க. சோ ஷோ கேட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதெல்லாம் ஆண்களுடைய ரசனையாக உங்க முன்னாடி வைக்கப்படுதே தவிர நீங்க அப்படிதான் போடணும் இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லி யாரும் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், அதாவது ஆண்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஆண்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, ரசனைகள் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில பட்டியல் போட்டுட்டு இருக்காங்க. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. 91.1 FM. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. தூக்கம் வருகையில் தாலாட்டு பாடும் கண்கள் உறக கவலை போக்குமே. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி.
91.1 FM. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City, Love Guru. Radio City, Love Guru. காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம். Radio City, Love Guru. FM na Radio City 91.1. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக மணிகண்டன் வந்திருக்காரு. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணை ஆணுக்கு பிடிக்கும்? ரேடியோ சிட்டில எனக்கு இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் மணிகண்டன், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? கொஞ்சம் லீனாவும் இல்லாம ஃபேட்டாவும் இல்லாம மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய லேடிஸ். ஏங்க, நான் ட்ரெஸ் பத்தி தாங்க கேட்டேன். நீங்க என்னங்க நீங்க உடல் வாகு பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து லூசர் விட்டு ஆஃப் சாரி கட்டி தலை நிறைய மல்லிகை பூவும் கனகாம்பரமும் சேர்த்து வச்சு, மல்லிகை பூவையும் கனகாம்பரத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஆமா சார், வாரேவா. நெத்தில நல்ல அழகான ரவுண்ட் சிகப்பு கலர் பொட்டு. அவ்வளவுதானா? ஆஹா, என்ன ஆச்சு இன்னைக்கு? பல பேர் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பத்தி சொல்லும் பொழுது அங்க மயங்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன். கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்களோ. 426999 கழித்த ரேடியோ சிட்டில நீங்களும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஒரு பெண் எப்படி ட்ரெஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகளை ரேடியோ சிட்டில நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 42699911. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. Radio City Love Guruவோட நீங்க கேட்டு இருக்கிறது FM-னா Radio City 91.1. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில இப்ப நம்ம கூட பேச கோபிநாத் வந்திருக்காரு. எஃப்எம் ஓடி இணைந்திருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. ஒரு பெண் எப்படி எல்லாம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிருந்தா ஒரு ஆணுக்கு பிடிக்கும்? உங்களுடைய ரசனை என்ன? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆஃப் சாரி தான் பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது. ஆஃப் சாரி தான் பெட்டரா? ஆமா சார், அது பெஸ்ட் கூட கிடையாதானா? பெஸ்ட் இல்ல சார், பெட்டர்னு சொல்லலாம். அதோட பெட்டர். ஓகே, அப்படின்னா உங்களுக்கு எதுதான் பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய கண்களின் வழியாக, உங்களுடைய ரசனையாக நீங்க சொல்ல விரும்புவது என்ன? அது கல்யாணம் ஆகுது பொண்ணுங்க ஆஃப் சாரி, கல்யாணம் அப்புறம் சாரி. ஓகே, முதல்ல அந்த சாரி தான். சரி, ஓகே. ரெகுலர் யூஸ்க்கு அபிஷியலுக்கெல்லாம் சுடிதார் யூஸ் பண்ணலாம். மற்றபடி இந்த ஜீன் டிஷர்ட்லாம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? பிடிக்காதுன்னு சொல்லலாம். ஓகே, சோ திருமணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? என்னங்க சார்? திருமணம் ஆயிடுச்சா கோபிக்கு? இல்ல சார், இல்ல. பொண்ணு பாத்துட்டு இருக்காங்களா? இல்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 23rd தான் அது, இன்னொரு 4 வருஷம் போகுது. ஓகே, சோ பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லுவீங்களா? இந்த விஷயங்கள் தான் பிடிக்குமா, இதுக்கு மேல இதெல்லாம் போட்டீங்கன்னா ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு? அப்படி பொண்ணு பார்க்கும்போது சொல்ல மாட்டேன். மேரேஜ் ஆன அப்புறம் வெவரம் இப்படி சொன்னா எவன் பொண்ணு கொடுப்பான்? 42699911 கழித்து ரேடியோ சிட்டில நீங்களும் உங்களுடைய உணர்வுகளை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ஆணாக ஒரு பெண் எப்படி ட்ரெஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு பிடிக்கும்? உங்களுடைய ரசனைகள் என்ன? உங்களுடைய உணர்வுகள் என்ன? 42699911 கழைங்க. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. Radio City Love Guruவோட நீங்க கேட்டு இருக்கிறது FM-னா Radio City 91.1. இப்போ நம்ம கூட பேச பொன்னி வளவன் வந்திருக்கிறாரு. ஒரு பெண் என்ன மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணா ஒரு ஆணுக்கு பிடிக்கும்? உங்களுடைய ரசனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அந்த பொன்னிக்கு பெண்கள் எந்த மாதிரி இருந்தா பிடிக்கும்? சாரி ஃபுல்லா கட்டி இருக்கணும். லூஸ் ஹேர் விட்டுருக்கணும். லூஸ் ஹேர் விட்டுருக்கணுமா, ஃபுல்லா கட்டி இருக்கணுமா? இல்ல, லூஸ் ஹேர் விட்டுருக்கணும். ஓகே, சாரி கட்டி இருக்கணும். ஓ, சாரி கட்டி இருக்கணுமா? ஆமா. ஓகே, ஒயிட் இல்லனா ரெட், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு கட்டி இருக்கணும். வெள்ளை கலர் இல்லனா சிவப்பு கலர்ல சாரி, லூஸ் ஹேர். ஆமா, லூஸ் ஹேர். அது வந்து சின்னதா ஒரு பொட்டு இருக்கிறதும் இல்லாததும் தெரியாம இருக்கணும். சின்னதா இருக்கணும். எப்படிங்கிறது இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு பொட்டு வைக்கணும், இருக்கிறதும் தெரியக்கூடாது, இல்லாத மாதிரி இருக்கணுமா? ஆமா, அந்த மாதிரி இருக்கணும், சின்னதா. ஏங்க, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டங்க. பொண்ணுங்களால எப்படிங்க அந்த மாதிரி எல்லாம் போட்டு வைக்க முடியும்? இருக்கிற மாதிரியும் தெரியணும், இல்லாத மாதிரியும் இருக்கணுமா? சரி, ஓகே, ரசனை தானே, சொல்லுங்க வேற என்ன? அப்புறம் மேக்கப் எதுவுமே இருக்கக்கூடாது, நேச்சுரலா இருக்கணும். அப்படி வந்தாங்கன்னா அது வந்து தேவதை மாதிரி இருப்பாங்க. பாரா, தேவதை மாதிரி இருப்பாங்களாமே. எப்படிங்க, உங்க தேவதையை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன், பட் ஆனா இருந்தாலும் எடுத்து சொல்றது அது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா என்னங்க நீங்க ஏதோ ஜிகால்டி டகால்டி எல்லாம் பண்றாரு.
எனிவேங்க இன்னைக்கு ஆண்கள் அவங்களுடைய ரசனைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேற்று நம்முடைய ஷோல 2 மணி நேரம் இதே மாதிரி பெண்கள் வந்து அவங்களுடைய ரசனைகள், எதிர்பார்ப்புகள் பத்தி தான் பேசினாங்க. சோ இன்னைக்கு ஆண்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம அல்ட்ரா மாடர்னா நம்மள காட்டிக்கிட்டோம் அப்படின்னாலும் இன்னைக்கு வந்து ஐடி கைஸ், யோயோ கைஸ் அப்படின்னு சொல்லி ஆண்கள் தங்களை தாங்களே மாத்திக்கிட்டாலும், ஆனா பெண்கள் அப்படின்னு வரும்போது மட்டும் ஹாஃப் சாரி வைக்கணும், முடி வந்து பறக்க விடக்கூடாது, லெகின்ஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸ்டா தான் நம்ம இன்னும் பெண்களுடைய உடையமைப்பை பாக்குறோம். அப்படின்னா லவ்கிறோம், நீங்க உங்களுடைய ஒய்ஃபையோ இல்ல உங்களுடைய லவரையோ வந்து இஷ்டத்துக்கு ட்ரெஸ் போட்டுட்டு ஊர் சுத்துமா அப்படின்னு விடுவீங்களா அப்படின்னா கண்டிப்பாங்க நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். ஆனா அந்த சொல்லாத அளவுக்கு அந்த பெண் நடந்துக்கோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோஸ்.